சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் அதாவது தவேகா கட்சி 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அந்த மேடையில் என்ன சார் பேசியிருக்காரு விஜய்? விஜய் பேசுனதெல்லாம் என்ன பேசினார்? நான் தூங்கி இருக்கேன், விஜயே வா வான்னாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுறாரு, ஏதோ பாட்டு பாடுறாரு. அதை விட ஒரு திருக்குறள் புதுசாக சொன்னார். ஏற்கனவே நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒன்று பாடினார், தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருக்குறளை பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்பது திருடு பொய் புரட்டு இதெல்லாம் திமுகவே முதல் அப்படின்ற மாதிரி அந்த திருக்குறளை மேம்பாடு காட்டி பண்ணார். அது அந்த அலின் குஞ்சுகள் எல்லாமே ரொம்ப ரசித்தார்கள். 3 தடவை அதை உச்சரிக்க சொன்னாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் அடுத்து என்ன சொன்னார்? நாங்கள் வருவோம், எல்லோரும் நீங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள், அப்புறம் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போனார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் நேற்று நடந்த ஒரு இந்திய அளவில் நடந்த ஒரு விலைவாசி, அப்புறம் இந்த பட்ஜெட்டு, இதை பற்றி டச் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பண்ணாமல் இந்த மக்களை சும்மா ஆர்ப்பரிக்கிற மாதிரி நீங்கள் பேச முடியும். இதையெல்லாம் மீறி அண்ணா பேசியிருக்கார், இதையெல்லாம் மீறி கருணாநிதி பேசியிருக்கார், இதெல்லாம் மீறி ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் பொருளாதார அடிப்படையில் நீ என்ன பேசியிருக்கேன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்து அந்த பசங்களுக்கே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏதோ விசில் சின்ன வரணும் வந்தாச்சு அடுத்து. ஸோ அடுத்து என்பது இந்த பொருளாதார மேம்பாடு, இந்த மகளிர் இது இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் இது பண்ணுறாரு. ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி அது வரும்ல, ஒரு ரிசல்ட் ஒன்று வரும். ஆனால் இவர் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் கனவுலேயே இருக்கிறார். திமுக வராது, அண்ணா திமுக அப்படி ஊழல் கட்சி, இவங்க தீய சக்தி அப்படியே கொண்டு வராது. ஆனாலும் அந்த ரிசல்ட்டு போது தான் இவர் யதார்த்த நிலைக்கு எல்லாரும் வருவாங்க என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சார், இப்போ 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்னு சொல்கிறாங்க சார். எப்போவுமே பார்த்தோன்னா நான் பல கட்சிகள் போய்ட்டு நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம். ஒரு தொடக்க விழா அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், இதுக்கு மேலே மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதான் பேசுவாங்க. இங்கே இது மாதிரி பேசுகிறாங்க, அது எப்படி சார் பார்க்குறாங்க? அப்போ அவதான் ஒன்றுமே செய்யலையே, செஞ்சுருந்தானே பேசுறதுக்கு. ஒன்றாவது படத்தில் நம்ம இவ்வளோ பேருக்கு பண்ணோம். ஈவன் இந்த கமல்ஹாசன் கூட சொல்லி பாருங்கள், இத்தனை பேருக்கு நாங்கள் ஃப்ரீ ரத்தம் கொடுத்தாங்க, அப்புறம் இத்தனை பேருக்கு கொடுத்தாங்கலாம் சொல்லுவார் ஈவன் கமல்ஹாசனே. ஸோ நீ என்ன ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லோரும் இப்போ பேசப்படும் ஒரு பொருளாக இருக்கீங்க. 1வது வருஷம் என்ன பண்ண, 2வது வருஷம் என்ன பண்ண, 3வது வருஷம் என்ன பண்ண, ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் செய்யவும் இல்லை, அந்த அமைப்பும் அந்த அரசியல் சுவட்டுக்குள்ளே வரவில்லை என்பது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. சார், இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நம்ம வந்துடுவோம் அப்படின்றாரு. இன்னும் கள நிலவரம் அவருக்கு புரியலையா சார்? இப்போ கூட அவர் சொன்னார், நம்ம கருத்து கணிப்பை பற்றி சொன்னார். கருத்து கணிப்பு எல்லாரும் அவர் சொல்கிறாங்க, ஓகே அவங்களுடைய கருத்து கணிப்புக்கு நம்ம அதையும் இது பண்ண முடியாது, அதெல்லாம் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரா மாதிரி தான் கருத்து கணிப்பு இருக்குது. நீ என்ன ஒவ்வொரு வீடாக போய் எடுத்தியா? அப்போ திரும்பி நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் கூட திரும்பவும் நீ தான் நான் எங்களுக்கு கருத்து கணிப்பு வாக்கு வங்கி இல்லைன்னு நீ சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியே கொண்டு போனார். இருந்தாலும் இப்போது அவர் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன்னாரு. என்ன கான்ஃபிடென்ட்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கான்ஃபிடென்ட்னா பரவாயில்ல, எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தவிர அடுத்து இந்த நாட்டினுடைய நகர்வுகளை, தமிழ்நாட்டினுடைய நிலைகளை, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இதையெல்லாம் அவர் உணர்ந்தவராக எனக்கு தெரியவில்லை. சார், தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திமுக, அதிமுக, திமுக பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி, அதிமுக பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்தியா கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்கிற மாதிரி அந்த விமர்சனங்களை எப்படி சார் பார்க்குறேங்க? இல்லை, அவர் இப்போ கூட கூட்டணியை பற்றி சொன்னார், திமுக கூட்டணி பற்றி சொன்னார். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி தான் சொன்னால் அதிமுக வாயிலே திறக்கவே இல்லை. ஸோ அதனால் இல்லை, அதுவே ஒரு விமர்சனங்கள் மாதிரி தானே சார்? அது இல்லை, விமர்சனம் தான். ஏன் அதிமுக சொல்லவில்லை? 2 பேருக்கும் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்க்கு உள்ளே விட்டு போயிட்டார். பாஜகவையும் பெருசாலாம் சொல்லவே இல்லை, ஏதோ ஊழல்னு சொன்னாரே தவிர உள்ளுக்குள்ளே போய் அந்த ஊழலை பற்றி எதுவும் சொல்லவில்லை. எனவே இவர் என்ன நினைக்கிறார் என்ற நிலைப்பாடு இன்னும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இன்னும் கூட இவர் யார் கூட பேசி கொண்டு இருக்கிறார், அந்த பேசி கொண்டு இருப்பவர் பாஜகவாக இருக்கும் என்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு சந்தேகம் இந்த 3வது அந்த நிகழ்வில் நான் பார்த்ததுக்கான ஒரு முழுக்க ஒரு காங்கிரஸை நம்பி மட்டும் தானே சார் இருக்காரு. அப்போ நீங்கள் காங்கிரஸ் நம்பி போனீங்கன்னா ஊழல்னு சொல்லக்கூடாது. ஊழல் எப்படி சொல்ல முடியும்? நம்ம ராஜா 2 மாதம் தான் அந்த துறையில் இருந்தார், தொலைத்தொடர்பு துறையில். 1,75,000 கோடி ரூபாய் காணோன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. அதனால் ஆட்சியை இழந்தார்கள் திமுக.
ஸோ அது மட்டும் என்ன யோக்கியமான கட்சியா? அதுக்கும் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நிறைய கேஸில் இருக்குது, எத்தனை மினிஸ்டர் இன்னும் இருக்காங்க. கமல்நாத் ஒரே நாளில் 8000 கோடி ரூபாய் பொருளாதார மேதை மன்மோகன் சிங்கிட்டே 8000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாரு காமன்வெல்த் கேமில். ஸோ இது மாதிரி அது ஒன்றும் பெரிய யோக்கியமான கட்சி இல்லை. நீங்கள் விஜய் பேசும்போது பார்த்துருக்கோங்க சார், அந்த A4 ஷீட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தூய சக்தின்னு ஆனால் எழுதியிருப்பாங்களா? இல்லை அவரு எழுதி கொடுத்தவங்க ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்களோ கூட நினைக்கலாம். ஆமாம், ஒருவேளை அது காங்கிரஸ் தூய கட்சி ஏதோ மாற்றிட்டுமோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அவர் யாரை எழுதி கொடுத்துருக்காங்க பின்புலத்தில் அதை வாசித்தார், மற்றபடி மனசுலேருந்து பேசலை. இப்போ மற்ற கட்சிக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஸ்டாலின் கூட நிறைய தடவை அங்கங்கே போவார், பிறண்டு பேசுவார், ஆனால் மனசுக்குள்ளேருந்து நிறைய பேசுவார். ஸோ அதனால் இவரை வந்து நடிக்க முடியல, இன்னும் சினிமா டைலாக்காகவே அரசியலாக நடிச்சிருக்காரு என்பது தான் என் கருத்து. இன்னும் கல யதார்த்தம் தெரியலையா சார் விஜய்க்கு? இல்லை, இன்னும் களத்தை வந்து வரலை. இல்லை, இவர் கூட இருக்கவங்க யாரும் அந்த பக்கம் காட்டலை. ஏங்க வெளியில் போனாதாங்க அந்த இடத்துல அவங்க சொல்கிறதுக்கும் இன்றைக்கி யதார்த்த நிலைமைகளுக்கும் பார்க்கலாம். அவர் டிவி கூட பார்த்தா மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா டிவிலாம் பார்த்தா கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன எந்த இடத்துல இருக்கிறாருனே தெரியல, இவர் கல நிலவரம் தெரியவில்லை. ஆனால் என்னுடைய இது என்னன்னா, இவர் ஏதோ ஒரு கூட்டணிக்கு வெயிட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் வாயை திறப்பார். காங்கிரஸ் சார், காங்கிரஸ் கூட என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் கூட போகிறதுக்கான ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நம்புகிறோம். இப்போ நாளைக்கோ நாளன்னைக்கோ ராகுல் காந்தி பேசுகிறார். நாளைக்கு பேசியாச்சுன்னா இந்த நம்ம எல்லாம் நினைக்கிற அந்த சந்தேகம் முடிவுக்கு வரும் என்பது நான் நினைக்கிறேன். சார் இப்போ தூங்கின்னு இருக்கிறவங்கள எழுப்புனா கூட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி இது பண்ணுவோம்னு சொல்றாரு. அதை நீங்க கேட்டீங்களா சார் அந்த பேச்சு? இப்போ அந்த செந்தில் கவுண்டமணி காமெடியில் கவுண்டமணி வந்து அவர் நண்பர்கிட்ட கேட்ப, நான் கடன் கேட்க போகிறேன் என்னன்னு சொல்லுவார். அப்போ நீ வந்து நரி முகத்தில் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவார். நரி என்பது இந்த செந்திலோட பேராக இருக்கும். அப்போ உடனே இவர் வந்து படுத்திருப்பார் செந்தில். கவுண்டமணி வருவார், நரி நான் முதலாளி வந்திருக்கேன்டா, கொஞ்சம் எழுந்து பாடுறான்னுவார். அப்போ எழுந்து பார்ப்பான். பார்த்தாச்சு, நரி முகத்தில் முடிச்சிட்டேன், சரிடா இப்போ நான் வந்து கடன் கேட்க போகிறேன், அதை வந்து நீ வந்து ஊழையிடு அப்படின்னுவார். அவர் ஊ அப்படின்னுவார். அப்போது அதனுடைய இது என்னன்னா, அவருக்கு கடனே கிடைக்காது அப்படின்ற மாதிரி அந்த நகைச்சுவை காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி விஜய் சொல்வார், யார் தூக்கத்தில் இருந்தாலும் எழுப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே விசில் கொடுக்குறேன், அப்படி விசில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் விசில் சொல்வானோ இல்லை ஊன்னு சொல்லிட்டு போயிடுவானு ஒரு நகைச்சுவாக இருந்தது என்பது நல்லா இருந்தது. சார் ஒவ்வொரு வீடும் கதவு தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பாட்களை வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் சார், ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி ரசிகர், கமல் ரசிகர், தனுஷ், அஜித் அப்படின்ற பல தரப்பு பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அதே போல் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, அங்கே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறான். வயசானவன் எம்ஜிஆர் ரசிகர் இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் ஆள் வந்து சிவாஜி கணேசன் ரசிகர் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு மட்டும் இந்த பசங்க சின்ன பசங்க இல்லை, நம்ம அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. அவர் எடுத்த படங்கள் எல்லாமே இவரை விட அந்த வெற்றியடைந்த இது இருக்குது. இதே மாதிரி இவர் விஜய் இன்னைக்கு பண்ண அந்த இது எல்லாமே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அஜித் சிங்கப்பூர் மலேசியாவில் கலக்கிட்டு வந்த ஆள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் ரசிகர் இருக்கிறான்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் பல ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இவரோட நம்பிக்கை எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, லட்சியமே இருக்குது, எல்லாமே போய் சேர முடியுமா என்பது பெரிய விஷயம். அது மக்களுடைய பங்களிப்பு. இத்தனை 6 கோடி பேரை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படின்னா, பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளுங்க, பழந்தின்னு கொட்டை போட்ட ஆளுங்க அந்த கட்சி திமுக, அண்ணா திமுக. அதுவும் 20% 22% வாக்கு வங்கிகளோட ஸ்ட்ராங்காக இருக்கிறவன். நீ என்ன பண்ணாலும் போக மாட்டான். அவன் சாவர வரைக்கும் அந்த சூரியனுக்கு போடுவான், இல்லை இலைக்கு போடுவான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உள்ளே பூந்து நீங்கள் வேலை செஞ்சு நிறைய பேசினா உண்டு. சும்மா அந்த கைத்தட்டல் பேச்செல்லாம் வந்து அது ஒரு ஓட்டாக மாறும் என்பது ஒரு சந்தேகத்துக்குள்ள தான். சரி, கல நேரம் வந்துன்னா பெரிய பெரிய மீட்டிங் போடுங்க, போட்டுட்டு திமுக என்ன பண்ணி நீ ஊழல் கட்சின்னு அண்ணா திமுக சொல்ல, என்ன ஊழல் பண்ணான்னு சொல்லு. சரி, யார் வேணாலும் 19 சொல்லிடலாம். ஒரு குற்றவாளி மேலே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு குற்றங்களை என்ன மாதிரி குற்றம் பண்ணா, அது பாலின வன்முறையா இல்லை கொலை பண்ணானா, இது மாதிரி சொல்லுங்கள். ஊழல் கட்சின்னு சொல்லி ஒரு ஊழலை கொண்டு வந்து வெளியில் ஊழ முடியுமா? ஒரு ஊழலை அதை பார்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேட்பாங்க. இப்போது ஊழல்னு சொல்கிறேன், ஊழலை எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஊழல்னு சொல்கிறீங்களே, உங்கள் பக்கத்தில் யார் இருக்குது? நம்ம செங்கோட்டையன் இருக்காரு.
செங்கோட்டையன் மேலே ஒரு ஊழல் கேஸ் இருந்ததப்பா. அப்போ அது என்ன ஊழல்? அதுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகரன் அவர் மேலேயே இருக்குது. அப்புறம் வரவங்க எல்லாமே அதிமுகவில் தான் நீங்கள் எடுக்கிற. அப்போ அதிமுகவில் என்ன ஊழலாக இருக்கலாம். அப்புறம் இங்கே வந்த நீ என்ன வாஷிங் மிஷின் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது சிலை இது பண்ணி நல்லவனும் கெட்டவனும் ஆக்கிறதுக்கான ஏதாவது மிஷின் வச்சுருக்கீங்களா? தீய சக்தியை நல்ல சக்தி ஆகக்கூடிய மிஷின் எதாவது இருக்கா? ஸோ அதனால் ஒரு நகைச்சுவைக்கு உரித்தான ஒரு விஷயத்த பேசுகிறாரு. இது விஜய் ரொம்ப யோசனை பண்ண வேண்டும். நீ ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்பேன் என்றால் அதிமுக ஒரு ஆளை டச் பண்ணக்கூடாது நீ. ஆனால் இன்றைக்கி அதிமுக நீ எடுக்காமல் முடியுமா? நிறைய பேர் கொண்டு வர போகிறதாகலாம் சொல்கிறாங்க. ஸோ எனவே அவருடைய நிலைப்பாட்டு யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை. நன்றி.